வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற செஷன் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இன் யூனிட் 1. ஸோ யூனிட் 1க்கு என்னென்ன ஃபார்முலாஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அது எப்படி கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ண முடியும்னு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன ஃபார்முலாஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் AM சிக்னல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலி டெரிவேஷனில் படிச்சிருப்பீங்க. VAM of t is equal to VC sin omega CT plus MA into VC by 2. ஒரு லோவர் சைட் பேண்ட் டேர்ம் ஒரு அப்பர் சைட் பேண்ட் டேர்ம் இருக்கும். அதில் விசிங்கிறது என்னென்னா கேரியர் ஆம்ப்ளிடியூட். அதே மாதிரி வின்னு வந்தாவே ஆம்ப்ளிடியூட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்ல வந்துச்சுன்னா அது வந்து ஃப்ரீக்வன்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஒமேகான் ரெப்ரசென்ட் பண்ண ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, அதை ஈக்குவேட் பண்ணி 2πfc எடுத்துக்கணும். சின்னு வர்றது எல்லாமே கேரியர் ஃப்ரீக்வன்சி, எம்னு வர்றது மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சி. அப்போ 2πfcலேருந்து நீங்கள் எஃப்சி கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இப்போ பேண்ட்வித்தோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா twice that of frequency. ஸோ இது வந்து ரெண்டு டேர்மாக ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. 2 into ஒமேகா எம்னு சொல்லுவாங்க, 2 into எஃப்எம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கன்ஃபியூஷனே வேண்டாம். உங்களுக்கு எஃப் டேர்மில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் மல்டிப்ளை பை 2 and write the சொல்யூஷன். நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா மாடுலேஷன் இண்டெக்ஸ் எம்ஏ பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்மில் ரெப்ரசென்ட் பண்ணும். விஎம் பை விசி, இன்னொன்று மேக்ஸிமம் மினிமம் ஃப்ரீக்வன்சி கொடுத்து கேட்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சிக்னல், மினிமம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சிக்னல்னு கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. தட் இஸ் விமேக்ஸ் மைனஸ் வி மினிமம் டிவைட் பை விமேக்ஸ் பிளஸ் வி மினிமம். இல்லைன்னா ஜென்ரலாக விஎம் பை விசி. இது மட்டும்தான் மாடுலேஷன் இண்டெக்ஸோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஈக்குவேஷன்ஸ் இன் ஏஎம்ங்க. ஸோ பவர் ஈக்குவேஷன்ஸ் இன் ஏஎம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜென்ரலாக நமக்கு 3 பவர் இருக்கும். அதாவது ஏஎம்னு ஞாபகம் வச்சுட்டாவே உங்களுக்கு 3 டேர்ம் ஞாபகம் இருக்கணும். கேரியர், லோவர் சைட் பேண்ட், அப்பர் சைட் பேண்ட். இதை பேஸ் பண்ணியே தான் எல்லா ப்ராப்ளம்ஸும் சுற்றிட்டு இருக்கும். ஸோ டோட்டல் பவர் பார்த்தீங்கன்னா கேரியர் பவர், லோவர் சைட் பேண்ட் பவர் ப்ளஸ் அப்பர் சைட் பேண்ட் பவர். ஸோ கேரியர் பவர் பார்த்தீங்க அப்படின்னா விசி ஸ்கொயர் பை 2R. அதே மாதிரி அப்பர் சைட், லோவர் சைட் பேண்ட் பார்த்தீங்கன்னா சைட் பேண்ட் பவர் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அது வந்து MA இன்டூ விசி ஸ்கொயர் பை 8Rன்னு சொல்லலாம். அதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிசி சொல்லணும்னா பிசி இன்டூ MA பை 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ பிடி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாடுலேஷன் இண்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். டோட்டல் பவர் பிடி இஸ் ஈக்குவல் டு பிசி இன்டூ 1 பிளஸ் MA ஸ்கொயர் பை 2. இது ஒரு ஃபார்முலா. அப்படி இல்லை மாடுலேஷன் இண்டெக்ஸ் கொடுக்காத ஃபார்முலா வந்து 1.5 இன்டூ பிசி. ஸோ மாடுலேஷன் இண்டெக்ஸ் டேர்மே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் டோட்டல் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு பிசி டேர்ம் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிடி ஈக்குவல் டு 1.5 இன்டூ பிசின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா மாடுலேஷன் இண்டெக்ஸ் டேர்மில் தான் வரும். MA ஸ்கொயர் டிவைட் பை 1 பிளஸ் MA ஸ்கொயருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக டிஎஸ்பி எஸ்சிஏஎம்மோட ஜென்ரல் ஈக்குவேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே அந்த ஏஎம் மாதிரியே தான் வோல்டேஜ் அவுட்புட், தட் இஸ் அவுட்புட் வோல்டேஜ் ஆஃப் டிஎஸ்பி சிக்னல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னன்னா VO ஆஃப் டின்னு அவங்க கொடுத்துருந்தாலும் V DSP ஆஃப் டின்னு தான் அர்த்தம். அது வந்து எப்படி இருக்குன்னா ரெண்டு அப்பர் சைட் பேண்ட் லோவர் சைட் பேண்ட் ரெண்டுமே இருக்கும். தட் இஸ் VM VC டிவைட் பை 2 இன்டூ காஸ் ஆஃப் ஒமேகா சி மைனஸ் ஒமேகா எம் இன்டூ டி. தட் இஸ் லோவர் சைட் பேண்ட் பிளஸ் வந்துருச்சுன்னா அப்பர் சைட் பேண்ட். அதே மாதிரி சிங்கிள் சைட் பேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேர்ம், தட் இஸ் லோவர் சைட் பேண்ட் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஒமேகா சி மைனஸ் ஒமேகா எம் இன்டூ டி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இதே ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனில் மோர் நம்பர் ஆஃப் மாடுலேஷன் இண்டிசஸ் அப்படின்னு வந்துருந்ததுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? ஸோ இன்டைரக்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின் இது. ஸோ VAM ஆஃப் டி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஈக்குவேஷன் மாதிரி தான். இதில் மாடுலேஷன் இண்டெக்ஸ் டேர்ம் டைரக்டா, தட் இஸ் மெசேஜ் சிக்னல் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ VC இன்டூ 1 பிளஸ் M ஆஃப் டி இன்டூ காஸ் ஒமேகா CT. M ஆஃப் டிங்கிறது இங்கே மெசேஜ் சிக்னலுங்க. இப்போ நிறைய இண்டிசஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா VC இன்டூ 1 பிளஸ் இங்கே பாருங்க M1 M2ன்னு 2 இருக்கு. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்ல வரும்போது அந்த இடத்துல M ஆஃப் டிக்கு பதிலாக மெசேஜ் சிக்னல் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ மாடுலேஷன் இண்டிசஸ் நிறைய இருந்தது அப்படின்னா டோட்டல் மாடுலேஷன் இண்டிசஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் M1 பிளஸ் M2, M1 ஸ்கொயர் பிளஸ் M2 ஸ்கொயர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேர் கேசஸ் தான் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஃபார்முலா, தட் இஸ் ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ற பாருங்க. ஸோ இதில் இந்த கொஷின் பாருங்க, ரெஃபர் பண்ணியிருக்கிறது வந்து 2017 ரெகுலேஷன்ல தான் ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ். ஒரு கொஷின் பேப்பர்ல என்ன நீங்க அனலைஸ் பண்ணணும்னா கொஷின் பேப்பரை நல்லா படிச்சு பாருங்க, என்ன கிவன் அப்படின்னு பாருங்க. ஸோ இஃப் த கேரியர் பவர் அவங்களே மென்ஷன் பண்ணுவாங்க, வோல்டேஜ் தட் இஸ் என்னது கேரியர் வோல்டேஜ், அதே மாதிரி மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சி, மாடுலேட்டிங் வோல்டேஜ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா கேரியர் ஃப்ரீக்வன்சியும் நமக்கு கேரியர் வோல்டேஜும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10 மெகாஹெர்ட்ஸ் 10 வோல்ட்ஸ்னும், அதே மாதிரி
மாடுலேட்டிங் அல்லது ஆடியோ ஃப்ரீக்வன்சி. ஆடியோங்கிறது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மெசேஜ்ங்கிறது வந்து இன்புட், அது ஆடியோ ஃபார்ம்ல இருக்கலாம், இமேஜ் ஃபார்ம்ல இருக்கலாம், எப்படி வேணா பண்ணலாம். இன்டைரக்டா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஜஸ்ட் மாடுலேஷன் இண்டெக்ஸும் அது ஸ்பெக்ட்ரம் வரைய சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான், இதில் நீங்கள் அனாவசிய டேர்ம்ஸ் எதுனா கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருக்கோ அதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இதில் பாருங்க, எம்ஏ மாடுலேஷன் இண்டெக்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் விஎம்விசி. நீங்கள் இப்படி எழுதிட்டீங்கன்னா தெளிவாக என்ன இருக்கு என்ன இல்லைன்னு தெரியும், என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு தெரியும். ஸோ எம்ஏ ஈக்குவல் டு விஎம் பை விசி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆல்ரெடி தெரியுது 6/10 0.6. அப்போ ஸ்பெக்ட்ரம் வரைய முடியுமா? ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்கன்னா அப்பர் சைட் பேண்ட் லோவர் சைட் பேண்டோட வரையணும். ஸோ அப்பர் சைட் பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்சி பிளஸ் எஃப்எம், அதே மாதிரி லோவர் சைட் பேண்ட் பார்த்தீங்கன்னா எஃப்சி மைனஸ் எஃப்எம். ஸோ இது எப்படி அரைவ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கேரியர் அது பார்த்தீங்கன்னா விசி டேர்ம் சென்டர்ல ரெண்டோட வோல்டேஜ் டேர்ம் எப்படி எடுத்துப்பாங்கன்னா எம்ஏ இன்டூ விசி பை 2. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் டேர்ம் தட் இஸ் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா எஃப்சி பிளஸ் எஃப்எம். ஸோ இங்கே நமக்கு சென்டர் ஃப்ரீக்வன்சி 1000K $1000K பிளஸ் எத்தனை ஃப்ரீக்வன்சி ஆட் ஆகுது? மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சி 5 கிலோ ஹெர்ட்ஸ் தான் ஆட் ஆகுது. ஸோ அதனால 1005 ஹெர்ட்ஸ் வருது, கிலோ ஹெர்ட்ஸ் வருது. அதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா தட் இஸ் 10 மெகா ஹெர்ட்ஸ்ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 995 கிலோ ஹெர்ட்ஸ் வரும். ஸோ இதில் எம்ஏ இன்டூ விசி பை 2 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 வோல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ரெண்டு சைடு ஈக்குவலண்டாக இருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, அவுட்புட் வோல்டேஜ் ஆஃப் தி டிரான்ஸ்மிட்டர் இஸ் கிவன் பை ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதோட வோல்டேஜ் 600 ஓம்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பவர் டேர்ம் கேட்டிருக்காங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விஓ ஈக்குவல் டு அதை கிவன் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது நம்ம ஃபர்ஸ்டே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் அது இன்னொரு கிவன் வந்து ஆறுங்க. ஸோ இது எதை குறிக்குதுன்னா விஏஎம் ஆஃப் டி நம்ம சொன்ன மாதிரி விசி டேர்ம் இன்டூ 1 பிளஸ் எம் ஆஃப் டி இன்டூ காஸ் ஒமேகா சிடி. ஸோ இதில் எம் ஆஃப் டிங்கிறது என்ன அப்படிங்கிறது இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. ஸோ எம் ஆஃப் டி இன்டைரக்டா எடுத்து அதுலேருந்து நீங்கள் எஃப்எம் எஃப்சி எல்லாம் கண்டுபிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எஃப்சி டேர்ம், எஃப்எம் டேர்ம், கேரியர் பவர் அண்ட் டோட்டல் பவர். ஸோ 4 டேர்ம்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். கிவன் ஈக்குவேஷனை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஒன் ஈக்குவேஷன் எப்படி ஈக்குவலண்டா இருக்குது? விஏஎம் ஆஃப் டி ஈக்குவல் டு விசி இன்டூ 1 பிளஸ் எம் ஆஃப் டி இன்டூ காஸ் ஒமேகா சிடி. ஸோ இங்கே எம் ஆஃப் டிங்கிறது தான் இந்த டேர்ம்ஸ். ஸோ கம்பேரிங் 1 and 2 கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஈக்குவேட் பண்ண முடியும். ஸோ இதில் விசி என்னன்னு பாருங்க, விசிக்கு நேரம் அங்கே என்ன இருக்கு? 500 இருக்கு. ஸோ விசி ஈக்குவல் டு 500 எழுதிக்கோங்க. அதே மாதிரி எம் ஆஃப் டி நெக்ஸ்ட் எம் ஆஃப் டி பாருங்க 0.4 இன்டூ சைன் 3140 இருக்கு. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம்? எம் ஆஃப் டினாவே மெசேஜ் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன வரும்? மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். அதே மாதிரி மாடுலேட்டிங் வோல்டேஜும் இந்த சிக்னல்ல இருந்து கிடைக்கும். ஸோ ஜெனரிக்கா உங்களுக்கு கிடைக்கிற சிக்னல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் காஸ் ஒமேகா சிடி. காஸ் ஒமேகா சிடிங்கன்னா கேரியர் சிக்னல். அது என்ன ஈக்குவலண்டா இருக்குது? இட் இஸ் ஈக்குவலன்ட் டு காஸ் ஒமேகாங்கிறது என்ன? இங்க ஒமேகா டேர்ம்க்கு எது ஈக்குவலண்டா இருக்கு? 6.28 இன்டூ 10⁻⁷. ஸோ 2πfc டேர்ம் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப அதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேரியர் கண்டுபிடிக்கணும். எஃப்சிங்கிறது என்ன? இந்த 2π அங்க மல்டிப்ளை பண்ணி நீங்க டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எஃப்சி டேர்ம் உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி இப்போ எம் ஆஃப் டி பேஸ் பண்ணி நீங்க என்ன எடுக்கணும்னா மாடுலேட்டிங் சிக்னல் என்ன, தட் இஸ் மாடுலேட்டிங் சிக்னல் இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ கேரியர் சிக்னல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்முக்கு 0.4 இன்டூ சைன் இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு என்னது? அதுவும் ஒமேகா எம் இன்டூ டி. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒமேகா இஸ் நத்திங் பட் 2πf. ஸோ ஒமேகா எம்ங்கிறனால நீங்க 2πfம்னு எழுதுறோம், which is equivalent to 3140 அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ எஃப்எம் மட்டும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா 3140 டிவைட் பை 2π which is equivalent to 500 hertz. ஸோ எஃப்எம் ஓட வேல்யூ என்ன? 500 hertz. அடுத்து கேரியர் டோட்டல் பவர் கண்டுபிடிக்கிறீங்க. டோட்டல் பவர் இங்க என்ன? சரி, கேரியர் பவர் கண்டுபிடிச்சு அப்புறம் டோட்டல் பவர் போவோம். ஸோ கேரியர் பவர் பாத்தீங்கன்னா விசி ஸ்கொயர் பை 2r. ஆல்ரெடி நமக்கு ஆர் வேல்யூ இங்க லோடுங்கிற டேர்ம்ல கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 600. ஸோ அதை அப்படியே டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்து 500 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்டூ 600 வருங்க. ஸோ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 1 செகண்ட் எவ்வளோ வருது? 2500 டிவைட் பை 1200. ஓகே, ஸோ ஒரு 208.34 ஹெர்ட்ஸ் மாதிரி வருதுங்க. சரி, பவர் இல்லையா, வாட்ஸ்ல வரும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்ஸ் நீங்க அதை மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் பவர் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் பவர் பிடி வந்து நமக்கு இங்க
1.5 into PCன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா மாடுலேஷன் இண்டெக்ஸ் டேர்ம் நம்ம இங்கே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ 1.5 முன்னாடி கால்குலேட் பண்ண பிசியை வச்சு ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 1.5 into 208.3 வந்து 312.5 வாட்ஸ். ஸோ யூனிட்ஸோட நீங்கள் எழுதுங்க. ஸோ இதை எப்படியே எடுத்து ஃபைனலாக ரிசல்ட்னு எழுதி 1 2 3 4ன்னு போட்டு எழுதுனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போங்க. கால்குலேட்டர் கொண்டு போகாமல் போயிடாதீங்க எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ இதை வந்து ரிசல்ட்டுன்னு எடுத்து நான் 1 2 3 4ன்னு எழுதி ஃபைனலைஸ்டாக ஹைலைட் பண்ணி நான் இதான் ஆன்சர் கொண்டு வந்திருக்கேன்னு காட்டினீங்க அப்படின்னா இது நீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 பேஜஸ்க்கு போகும். இந்த மாதிரி நீங்கள் கிவன் ஃபைண்டு சொல்யூஷன் ரிசல்ட் எழுதுனீங்கன்னா. ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்த ரெகுலேஷன் 2017லேயே. ஸோ இது பாருங்கள், இந்த ப்ராப்ளம் வந்து மெசேஜ் சிக்னல் கொடுத்துருக்காங்க, மாடுலேட்டிங் கேரியர் சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சைட் பேண்ட் அப்பர் சைட் பேண்டோட கேட்டுட்டு அதோட ஸ்பெக்ட்ரம் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து கிவன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கிவன் என்ன, மெசேஜ் சிக்னல் m of t டேர்மில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் cos 2000 pi t plus 2 cos 4000 pi tன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி c of t டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா 100 cos 2 pi fc tன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அவுட்புட் டேர்ம் அவுட்புட் வோல்டேஜ் ப்ரீவியஸ் பார்த்தது பார்த்தீங்கன்னா அவுட்புட் டேர்மில் கொடுத்துட்டாங்க VAM of t ஆர் VO of t. இதில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் என்ன கேரியர் என்னன்னு தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. இதில் என்ன கண்டுபிடிக்கணும், டு ஃபைண்ட் அப்பர் சைட் பேண்டோட எக்ஸ்பிரஷன் என்ன, அதோட ஸ்பெக்ட்ரம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் எப்படி போடலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலாவில் VAM of t எழுதிக்கிறீங்க. VAM of t is equal to 1 plus VC into 1 plus M of t into cos omega CT terms எடுத்துக்கிறீங்க. ஸோ substitute the given. ஸோ உங்களுக்கு என்ன இருக்கு, இதில் வந்து VC into 1 plus MA of t terms கண்டுபிடிங்க. MA of tல பார்த்தீங்கன்னா 2 மாடுலேஷன் இண்டிசஸ் டேர்ம்ஸ் வருதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மில் cos omega 1t, செகண்டில் 2 cos omega 2t வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 இண்டிசஸ் டேர்ம்ஸ் வரனால ரெண்டு மாடுலேஷன் இண்டெக்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ தட் இஸ் 1 plus அந்த M of t எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ரெட் கலர் டேர்மில் அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்டூ cos omega ct. ஸோ இதை நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ வெயிட் லெட் அஸ் கன்சிடர் ஹியர் ஒன் மினிட். ஸோ இந்த ஈக்குவேஷனில் அப்பர் சைட் பேண்ட் லோவர் சைட் பேண்ட் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மோர் மாடுலேஷன் இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ ஒரு டேர்முக்கு மேலே 2 டேர்ம் ப்ரெசென்ட் ஆயிருந்து அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி மென்ஷன் ஆயிருக்கும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் VAM of t equivalent to VC into 1 plus M1 term into sin omega MT plus M2 into cos omega t into cos omega CT அப்படின்னு ரெப்ரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா VAM of t யோட கம்பேர் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா M1 டேர்ம் வந்து அங்கே எதுவும் இல்லை, அதாவது ஒன்றுன்னு அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால நம்ம அதை 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதே cos 2000 pi t, அதாவது கொசைன் சிக்னலும் இருக்கலாம் அல்லது சைனசாய்டல் சிக்னலும் இருக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் M1 வந்து ஈக்குவேட் பண்ணி பாருங்க, கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா M1ஓடது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்குது, 1 இருக்குது, M2 இடத்துல 2ன்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம மாடுலேஷன் இண்டிசஸ் கண்டுபிடிக்கணும். பட் இங்கே நமக்கு 2 வேவ்ஸாக இருக்குது. ஸோ 2 வேவ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா M1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் VM by VC. ஸோ நமக்கு இங்கே VM டேர்ம்ஸ் என்ன இருக்குது, ஆல்ரெடி 1 டேர்ம் தான் இருக்குது. ஸோ 1 இங்கே VCயோட டேர்ம் என்ன இருக்குது, 1000 இருக்குது, சாரி 100ன்னு இருக்குது. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள் VCக்கு நேராக கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா VC into 1 plus 1 MA தானே வருது. ஸோ இங்கே வந்து VC டேர்ம் என்னது ஈக்குவேட் பண்ணி பாருங்கள் 100. ஸோ VM by VC மாடுலேஷன் இண்டிசஸ் கண்டுபிடிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு it is taken as 1 by 100. செகண்ட் டேர்முக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2ன்னு இருக்குது. ஸோ 2 by 100. ஸோ 1 by 100 வந்து 0.01 வரும். M2க்கு பார்த்தீங்கன்னா 0.02ன்னு வரும். ஸோ இதோட டோட்டல் இண்டிசஸ் எப்படி எடுத்துப்பீங்க மாடுலேஷன் இண்டிசஸ்னால் இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் M1 ஸ்கொயர் ப்ளஸ் M2 ஸ்கொயர். ஸோ M1 ஸ்கொயர் ப்ளஸ் M2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.0222ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் தி மாடுலேஷன் இண்டிஸ், டோட்டல் மாடுலேஷன் இண்டிசஸ் ஃபார் திஸ் கிவன் ஈக்குவேஷன்.
ஸோ இதில் இப்போ நம்ம சைட் பேண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ சைட் பேண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 டேர்ம்ஸ் இருக்குது இப்போது. டியூ டு ஃபஸ்ட்டு சிக்னல், தட் இஸ் எஃப்எம்மோட ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் சிக்னல் ஒன்று, நெக்ஸ்ட் வர செகண்ட் சிக்னல் காம்பனன்ட் ஒன்று. ஸோ சைட் பேண்ட் டியூ டு எஃப்எம்1 என்ன, சைட் பேண்ட் டியூ டு எஃப்எம்2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன, சைட் பேண்ட் டியூ டு எஃப்எம்1 கண்டுபிடிக்கிறோம். எஃப்எம்1ங்கிறது இங்கே என்னவா இருக்குது? ஸோ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்ச மாதிரி கம்பேரிசனில் பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 2π எஃப்எம்டின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் கொசைன் சிக்னலில் நமக்கு என்ன இருக்குது, 2000 πtன்னு இருக்கும். அதை நீங்கள் அதே மாதிரி 2π ftக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா எஃப்எம் டேர்ம் என்ன வரும், இட் இஸ் ஈக்குவலன் டு 1000 கிடைக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து தட் இஸ் எஃப்எம் டியூ டு எஃப்எம்எம் வந்து 1000 கிலோஹெர்ட்ஸ். ஸோ எஃப்சி மைனஸ் எஃப்எம்1 பார்த்தீங்கன்னா 1000 மெகாஹெர்ட்ஸ் மைனஸ் 1000 கிலோஹெர்ட்ஸ். ஸோ அது 999 வரும். ஸோ அதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1001 வரும். ஸோ சைட் பேண்ட் டியூ டு எஃப்எம்2 பார்த்தீங்கன்னா எஃப்எம்2வை கண்டுபிடிங்க. மெசேஜ் சிக்னலில் செகண்ட் டேர்ம் பாருங்கள் 4000 πtன்னு இருக்கும். அந்த 4000 πt டிவைட் பை 2 போட்டிங்கன்னா இட் வில் பி 2000. அது எப்படி வருதுன்னா 2π ftனால நம்ம எஃப்எம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எஃப்எம் செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 2000 வரும். ஸோ இது ரெண்டையும் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டேர்ம்ஸ் கிடைக்கும்? ஸோ 2 டேர்ம்ஸ் கிடைச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லோவர் சைட் பேண்ட் டியூ டு எஃப்எம்1, அப்பர் சைட் பேண்ட் டியூ டு எஃப்எம்1. அதே மாதிரி இந்த டேர்ம்ஸும். ஸோ இது எப்படி வந்ததுன்னு சொல்கிறது தான் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து M1 டேர்ம்லேருந்து எடுக்கிறோம். ஸோ M1 இன்ட்டு VC/2. ஸோ இதுக்கு மாடல் ஆக்சுவலி ஸ்பெக்ட்ரம் வரையணும் இல்லையா, ஸ்பெக்ட்ரம் வரையறதுக்கு அந்த MA இன்ட்டு VC/2 ஃபார்முலா எடுத்து அந்த கால்குலேஷன் வோல்டேஜ் கால்குலேஷன் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு சைட் பேண்ட்ஸோடது பார்த்தீங்கன்னா MA இன்ட்டு VC/2 கால்குலேட் பண்ணால் 0.5 கிடைக்கும். அது செகண்ட் டேர்ம் கால்குலேட் பண்ணிங்கன்னா MA இன்ட்டு VC/2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செகண்டோட இண்டிசஸ் எடுத்து 1 வோல்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் இப்போ ஸ்பெக்ட்ரமாக வரைய போகிறோம். இதுதான் வந்து லாஸ்ட் கொஷின். ஸோ ட்ரா த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் த AM சிக்னல் வாட் எவர் யூ ஆர் அப்டைனிங். ஸோ இது எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலில் கெரியர் ஃப்ரீக்வன்சி போட்டுக்கிறோம். இது கெரியர் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 மெகா ஹெர்ட்ஸுங்க. ஸோ நம்ம வந்து இதை எப்படி எடுத்துக்கிறோன்னா 1000 மெகா ஹெர்ட்ஸ் வந்து சென்ட்ரல் நோட் பண்ணிக்கிறீங்க. அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுக்கிறப்ப 999, இந்த பக்கம் போகிறப்ப 1001, ப்ளஸில் போகிறப்ப 11 ஆட் ஆகிட்டே போகுது. தட் இஸ் ஆடிங் 1K டு த சென்டர், தட் இஸ் சென்டர் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 0.5, இங்கே வரப்போ 1 வோல்ட். ஸோ இதுதான் MA இன்ட்டு VC/2. இதே வந்து ஃபஸ்ட்டு சைட் பேண்ட் அண்ட் செகண்ட் சைட் பேண்டோட. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு சர்க்கியூட் கொடுத்து அதோட அவுட்புட் எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜெனரிக்காக அந்த சர்க்கியூட்டை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்துக்கோங்க, கிவன் வரைஞ்சிக்கோங்க. அதிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்கொயரர்னு இருக்குது, ஸ்கொயர் பண்ணிவிட்டு லோ பாஸ் ஃபில்டர் வழியாக பாஸ் பண்ணும்போது இருக்கிற ஹையர் ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் எல்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட்டாக உங்களுக்கு கடைசியில் அந்த கொடுத்துருக்கிற கண்டென்ட் வந்து ப்ரூவ் ஆகிடும். தட் இஸ் வாட் தே ஆர் ஆஸ்கிங் இஸ் V3 ஆஃப் T சிக்னல் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ M ஆஃப் T கொடுத்துருக்காங்க, அது எப்படி V1, V2, V2 ஆஃப் T, லாஸ்ட்டு V3 ஆஃப் T ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப என்ன வருது அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே நீங்கள் யூஸ் பண்ணும்போது ட்ரிக்னாமெட்ரிக் சொல்யூஷன்ஸோட ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் சொல்யூஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. cos square theta is equal to 1/2 into 1 plus cos 2 thetaங்கிற டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ மேயர் சப்ஸ்டியூஷன் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னு எடுத்துகிட்டா போதும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் வருது, அதை எடுத்து நீங்கள் அப்படியே அங்கே ஃபாலோ பண்ணி லோ பாஸ் ஃபில்டருக்கு அனுப்புகிறீங்க. லோ பாஸ் ஃபில்டர்லேருந்து ஸ்கொயர் ரூட் பண்ணால் அதை உங்களுக்கே தெரியும், லோ பாஸ் ஃபில்டர் வந்து எலிமினேட் பண்ணிவிடும். எலிமினேட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணுறீங்க, we will achieve the output of V3 of T. So this is what happened in this problem.
ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா படி எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கேட்டுக்கிற கொஷின் டு ஷோ தட் ஆர் டு ஃபைண்ட் m of t is square root of v3 of t என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ we have obtained what is v3 of t by taking square root of the message signal whatever we have passed it. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மார்க் கொஷின் given carrier power and modulation index. ஸோ சைட் பேண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் பவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. தேர்டாக வந்து எஃபிஷியன்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்ததே தான். ஸோ உங்களுக்கே தெரியும் ஃபார்முலாஸ் என்னென்னு. ஸோ உங்களுக்கு தெரியும் பவர் இன் கெரியர் ஃபஸ்ட் எழுதிக்கலாம், இல்லைன்னா டோட்டல் பவர் எடுத்துகிட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாடுலேஷன் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், டைரெக்டாக பிசி இன்ட்டு இது எம்ஏ போடாமல், தட் இஸ் டேர்ம்ஸ் போடாமல் பிசி இன்ட்டு கிவன் டேர்ம் 1.5 போடாமல் பிசி இன்ட்டு 1 + MA ஸ்கொயர் பை 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ MA ஸ்கொயருங்கிறது வந்து மாடுலேஷன் இண்டெக்ஸுங்க. மாடுலேஷன் இண்டெக்ஸ் வந்து 80% கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து கால்குலேட் பண்ணால் 80 / 100 தட் இஸ் 0.8. ஸோ PT இஸ் ஈக்குவல் டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 13.2 kW கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் வந்து சைட் பேண்ட் பவர் கண்டுபிடிக்கணும். சைட் பேண்ட் பவர் பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி தான் விசி ஸ்கொயர் இன்ட்டு MA / 8R சொல்லலாம். அல்லது நமக்கு வந்து பிசி டேர்மில் சொல்லணும்னா விசி ஸ்கொயர் பை 2R வந்து பிசின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் என்ன ஆயிரும் அப்படின்னா பவர் இன் அதாவது சைட் பேண்ட் பவர் ஈக்குவலன் டு பிசி இன்ட்டு MA / 4ன்னு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு அதை ஃபார்முலாவில் பிசி ஸ்கொயர் பை 8R வரும். ஸோ சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும்னா பிசி சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. பிசி வேல்யூ ஆல்ரெடி 10K. ஸோ 10 இன்ட்டு MA வந்து 0.8 / 4. ஸோ கேவை நம்ம எதுவுமே பண்ணாதனால மறுபடியும் கிலோவாட்டுன்னே மென்ஷன் பண்ணோம். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 2 kW வருது. எஃபிஷியன்சி வந்து MA இன்ட்டு MA ஸ்கொயர் / 1 + MA ஸ்கொயருங்க. ஸோ MA வந்து வேல்யூ 0.8. ஸோ 0.8 ஸ்கொயர் டிவைட் பை 0.8 ஸ்கொயர் + 2 கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.24. அது பர்சன்டேஜாக கண்டுபிடிக்கணும்னா இன்ட்டு 100 பண்ணிக்கோங்க. ஸோ 24.24%. நான் சொன்ன மாதிரி இதை 3 ரிசல்ட்டையும் எடுத்து ரிசல்ட்டன் போட்டு 1 PSB ஈக்குவல் டு இவ்வளோ, PT ஈக்குவல் டு இவ்வளோ, அண்ட் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு இவ்வளோ அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நீட்டான ப்ரெசன்டேஷனும் இருக்கும். ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்க, நிறைய மார்க்கும் கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின், லாஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹெட்ரோடைன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸு. சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் அந்த இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதும் இமேஜ் ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு பேஸ்டாக ஒரே ஒரு ப்ராப்ளம் டைரெக்டாக பார்த்துடலாம். ஏன்னா இதில் வந்து ப்ராப்ளம் வந்து பிக் கொஷின்லேயே கேட்டுடுறாங்க. ஸோ அல்லது 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ எக்ஸாம்பிள், இன் அ சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் யூஸ்ட் ஃபார் AM modulation, அதோட intermediate frequency is 455 kHz. If it is required to receive an AM signal coherent around centered around 1050 kHz and bandwidth of 10 kHz, give the characteristics of the image frequency or image rejection filter அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஃபில்டரோட பராமீட்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்படின்னா என்னென்னா இது வித் ரெஸ்பெக்ட் டு என்ன ரேஞ்சிலேருந்து என்ன ரேஞ்ச் வரைக்கும் அலோவ் பண்ணும் அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட். ஸோ உங்களுக்கே தெரியும், கிவன் வந்து இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி விச் இஸ் 455 Hz. அதே மாதிரி சென்டர் ஃப்ரீக்வன்சி FS இஸ் ஈக்குவல் டு 1050 ± பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா அது 10ன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து பேண்ட்வித் +or- இட் வேரியஸ் பிட்வீன் 10 ப்ளஸ் அல்லது மைனஸ். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 1040 கிடைக்கும், ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1060 கிடைக்கும். இதுதான் அதோட ரேஞ்சு. இமேஜ் ரிஜெக்ஷன் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா இதுதான். FSI இஸ் ஈக்குவலன் டு FS ப்ளஸ் 2 தட் ஆஃப் இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி. ஸோ நமக்கு என்ன வேல்யூ தெரியும்னா FSஓட டேர்ம் தெரியும், அதே மாதிரி IFஓட டேர்மும் தெரியும். ஸோ 1050 ± 10 ப்ளஸ் 2 இன்ட்டு 455 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த +or-10 கடைசியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கிறத ஆட் பண்ணிங்கன்னா 1960 கிடைக்கும். ஸோ +or-10 போட்டிங்க அப்படின்னா 1950 கிடைக்கும். இந்த சைடு 1970 கிடைக்கும். ஸோ இதோட ரேஞ்ச் ஆஃப் ஃபில்டரோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா this will be the range, that is for intermediate center frequency it is 1040 to 1060 kHz. Second case வந்து
ஸோ இதே பேசிஸில் தான் ப்ராப்ளம்ஸ் வரும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். கால்குலேட்டர் மறக்காமல் கொண்டு போயிருங்க.